நான் ஆல்ரெடி 200 கிராம் சோயாவை 2 நிமிஷம் சுடு தண்ணியில் வேக விட்டுட்டு அதில் இருக்க தண்ணியை புழிஞ்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் போட வேண்டிய பொருட்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். இது கூடவே அரை எலுமிச்சை பழத்தோட சாறையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோயா சில்லிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவை கிடையாது. சோயாவில் இருக்க தண்ணியும் லெமன் ஜூஸுமே போதுமானது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒவ்வொரு சோயாவாக அதில் நம்ம போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம எல்லா பக்கமும் வேக விடணும். சோயா வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் நம்ம நான்வெஜ் சாப்பிடாத நாளில் கூட சிக்கன் 65க்கு பதிலாக இதை செஞ்சு சாப்பிடலாம். இதோட அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். அண்ட் நம்மளோட சோயா சில்லி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.